தாவீதின் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவையும் இந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் இது நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாகிய இயேசு சாலமோனுடைய ஆட்சி காலத்தை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கலாம். சாலமோனை குறித்து படிக்கிற அதே நேரத்தில் தாவீதின் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் அப்படியே நடந்ததை பார்க்கணும். அதாவது சாலமோனிடத்தில் காணப்பட்டதான பாவங்கள் இடத்தில் காணப்படவில்லை, அவன்கிட்ட காணப்பட்ட சில குறைகள் இயேசுநாதர்கிட்ட காணப்படவில்லை. ஆனால் அவன் காலத்தில் இருந்ததான செழிப்பு, அவனுடையதான அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவும் தந்தை பார்க்குறோம். இயேசுவும் ஞானத்திலையும் அவன் எல்லாவற்றிலையும் அவர் தெளிந்தவராய் உயர்ந்தவராக இருந்தார். அவருடைய ராஜ்யத்தின் கீழே நம்ம வருவோமானால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் குறைவற்ற ராஜ்யம், பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைந்த ராஜ்யம், செழிப்பு நிறைந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். தேவனே நான் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் அவளாயும் அண்டை சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செய்வதே அவள் பூமியில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். சாலமோனின் ராஜ்யம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருக்கிறான். நம்ம 3வது இடத்தை பார்த்தோம். எந்த எதிர்ப்புகளும் அவனுக்கு இல்லை, பகையும் இல்லை. அவனுக்கு இருந்த பிரபுக்களுடைய பேரெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. சாதோக்கின் குமாரனாய் அசரியா பிரதான மந்திரியாக இருந்தானா. அப்புறம் சீசாவின் குமாரராகிய ஏலிகேராப்பு, அகியா, சம்பிரதி அப்படின்னு ஒரு பெரிய குரூப் போட்டிருக்குது. அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா நாத்தானின் குமாரன் அசரியா, அதாவது அந்த நாத்தான் தீர்க்கதரிசிதான பிள்ளைங்க இருக்கிறத பார்க்குறோம். இஷ்டனுமாக இருந்தான். அந்த நாத்தானின் குமாரன் சாபூத்துங்கிறவன் இஷ்டன், ரொம்ப பிரியமானவன். பிஏ மாதிரி சொல்லலாம், பிஏ டு கிங் அந்த மாதிரி. அப்புறம் விசாரிப்புக்காரனாக இருந்தாங்களாம். அந்த இதுக்காக என்ன சொல்கிறாங்க, சாலமோனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கறதுக்காக தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷந்தோறும் பராமரிச்சிருந்தாங்க. 12 பேருடைய பேர் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படி அந்த காரியங்கள் எல்லாம் செய்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தருடைய லிஸ்ட்டாக அங்கே வர்றதை பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் அந்த 12 பேருடையதான இது எங்கெங்கேருந்தெல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு. அதில் 22ஆம் வசனம், சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும், கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொழுமையான பறவைகள் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடு, மேய்ச்சலிருந்து வந்த 20 மாடு, 100 ஆடு. ஒரு நாளைக்கு இவ்வளோ திம்பானான்னு நினச்சிடாதீங்க. இவ்வளோ இது ஒரு ராஜாவால் இவ்வளோ சாப்பிட முடியாது. அந்த ராஜா அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும், ராஜா அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து இவ்வளோ விஷயங்கள் நினச்சிருக்காங்க. ராஜா அரண்மனையில் பிரதானிகள், மந்திரிகள், அவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்காக இவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ இது கொடுத்தாங்களே. மாதந்தோறும் சொன்ன மாதிரி எல்லோரும் நல்ல சாப்பாடு, அவருக்கும் நல்ல சாப்பாடு, அவரோடு கூட இருந்தவர்களுக்கும் நல்ல சாப்பாடு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். இன்றைக்கி சாலமோனோடு கூட நம்ம இருந்தோம்னா, சாலமோன் ராஜாவோடு நம்ம இருந்தோம்னா, அந்த பெரிய டீமில் நம்ம இருந்தோம்னா, ஆமேன் ஸ்தோத்திரம். அவர் சாலமோனுக்கும் ராஜாவுக்கும் நல்ல சாப்பாடு, அதுக்கு அடுத்து இருக்கிற மற்றவங்களுக்கும் நல்ல சாப்பாடு. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சரி, அது எல்லா பக்கமும் சமாதானமாக இருந்துச்சான். 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமாதானமாக இருந்துச்சான். 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் ஒரு யுத்தம் இல்லை,
யூதாவும் இஸ்ரவேலும் திராட்சை செடியின் நிழலும். அதாவது ஒரே வசனத்தில் தேசத்தின் செழிப்பையும் தேச குடிமக்களின் செழிப்பையும் ஒரே வசனத்தில் சூப்பராக சொல்லியிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை என்ன, திராட்சை செடியின் நிழல். அப்போ திராட்சை தோட்டங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக, திராட்சை தோட்டங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குது. அது மாதிரி அத்திமரமும் அங்கே நல்ல சுகமாக இருந்திருக்கு. அத்திமரம் வந்து பொதுவாக ஊர் வாசலில் இருக்கும். அத்திமரத்தின் நிலையும் ஆமாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அங்கே இன்னொரு வார்த்தை பாட்டு, தங்கள் அப்படின்னு அவங்க ஊரில் அவங்கவுங்க நிலத்தில் அப்போ நல்ல திராட்சை செடி இருந்திருக்கு. எல்லாரும் அதாவது செல்வ செழிப்போட சுகமாய் ஆசீர்வாதமாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி இராணுவ வீரர்களை பற்றி அவங்க சொல்லப்பட்டிருப்பாங்க. இராணுவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா 4000 குதிரை லாயம் மட்டும் இருந்துச்சா, 12,000 குதிரை வீரர் இருந்தாங்களாம். மேற்சொல்லிய மணியக்காரர்கள் மாதம் கொண்டு வந்து அங்கே குறைவின்றி பராமரித்து வந்தாங்களாம். குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையும் வைக்கோலையும், அப்போ குதிரைகளுக்கே வார்கோதுமையை கொடுத்துருக்காங்க, வைக்கோல் இடப்பட்ட கட்டளையின்படி அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீட்டாக கொண்டாந்து கொடுக்குற வேலை 12 மணியக்காரில் வச்சு 12 மாதத்துக்கு ஒரு தடை இல்லாமல் மாதம் யார் என்னென்ன செய்யணும்னு சொல்லி. இப்போ நம்ம சபைகளில் அந்த 2ஆம் சனிக்கிழமை ஜெபம் அல்லது ரெகுலராக நடக்கிற ஜெபத்துக்கான அந்த மக்களுக்கான சாப்பாடு, அப்போ அது வாரக்கணக்கு மாதக்கணக்கு, இந்த மாதம் இந்த காரியங்கள் செய்ய வேணும், இப்படி தீர்மானித்து திட்டமிட்டு அது ஒழுங்குபடுத்தப்பட்டு கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டு அதை பெற்றுக்கொண்டவர்களும் குறையில்லாமல் பராமரித்து வந்ததை பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன அழகான அந்த எத்தனை யாரெல்லாம் அவங்களுடைய டீமில் இருக்குதான ஒன்று. அதுக்கப்புறம் சாலமோனுடைய ஞானத்தை பற்றி சில வார்த்தைகள் இந்த 4ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தை தந்தாராம், புத்தியை தந்தாராம், கடற்கிற மனதத்தினால் மனோவர்த்தி. அப்பவும் நாமும் இன்னைக்கு நம்முடைய சபையிலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு ஒரு குழு தேவை. அந்த குழுவில் ஒரு ஒருமனப்பாடும், குழுவில் யார் எப்போ என்னென்ன வேலை செய்யணும், யார் எப்போ என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறைகளையும் கொடுப்பது ரொம்ப அவசியமான ஒன்று. சரி, கர்த்தர் மனோவிருத்தியை தந்தாரா, சகல கிழக்கத்திய புத்தர்லையும் ஞானத்தையும் எகிப்தியருடைய சகல ஞானத்தை பார்த்தும் சாலமோனு ஞானம் பெருசாக இருந்துச்சு. அப்புறம் 31ஆம் வசனத்தில் ஒரு 2-3 பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஏத்தான், ஏமான், கல்கோல், தர்த்தா, மாகோல், அவங்கெல்லாம் ஞானவான்களாம். அவங்கள விட சாலமோன் ரொம்ப ஞானவானாக இருந்தான்னு அவனுடைய பாட்டுகள் 3000 நீதிமொழிகளை சொன்னான்னா அவனுடைய பாட்டு 1005 பாட்டான். அதாவது 33ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தான் மியூசியம் வச்சவன். முத மியூசியம் வச்சு அவன் தான் கலைக்களஞ்சியம் ஏற்பாடு பண்ணணும்னு வந்தான். கலைக்களஞ்சியம்னா எல்லாவற்றை பற்றியதான செய்தி குறிப்பும் இருக்கிறது கலைக்களஞ்சியம் அப்படிங்கிறாங்க. இந்த பிரிட்டானிக்கா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த என்சைக்ளோபீடியா அதை செய்தவர் விடுதான். லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள்லேருந்து சுவரில் இருக்கிறதான சின்ன ஒரு ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ளதானதும் மரம் முதலிய தாவரங்களை குறித்து, மிருகங்களை குறித்து, பறவைகளை குறித்து, ஊரும் பிராணிகளை குறித்து, மீன்களை குறித்து எல்லாவற்றையும் பற்றி வாக்கியம். ஏன்னா நல்ல செழிப்பு ரிசர்ச் பண்ணுவதற்கு நேரம் இருந்துச்சு. சாப்பாட்டுக்காக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா அதுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஞானவான்கள்லாம் போட்டு அது ஒரு பெரிய அது கலைக்கலைஞர் எழுதுறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க. இவர் சொல்ல எழுதுறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்க. இவன் போய் அதுக்காக அவன் போய் ரிசர்ச் பண்ணுவதற்கான காரியங்களை அவன் போய் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி குழு அவங்களுக்கு இருந்திருப்பாங்க. எல்லாம் எழுதினாங்க. சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களும் நானா ஜாதின்னா எல்லாரும் சகலமான பேரும் வந்து அவனுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக வந்தாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தாவீதின் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவையும் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் இது நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக இயேசு சாலமோனுடைய ஆட்சி காலத்தை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கலாம். சாலமோனை குறித்து படிக்கிற அதே நேரத்தில் தாவீதின் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் அப்படியே நடந்ததை பார்க்கணும். அதாவது சாலமோனிடத்தில் காணப்பட்டதான பாவங்கள் இடத்தில் காணப்படவில்லை. அவன்கிட்ட காணப்பட்ட சில குறைகள் இயேசுநாதர்கிட்ட காணப்படவில்லை. ஆனால் அவன் காலத்தில் இருந்ததான செழிப்பு, அவனுடையதான அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவும் தந்தை பார்க்குறோம். இயேசுவும் ஞானத்திலையும் அவன் எல்லாவற்றிலையும் அவர் தெளிந்தவராய் உயர்ந்தவராக இருந்தார். அவருடைய ராஜ்யத்தின் கீழே நம்ம வருவோமானால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் குறைவற்ற ராஜ்யம், பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைந்த ராஜ்யம்,
செழிப்பு நிறைந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிறதுனாலே சாலமோனை காட்டிலும் பெரியவர் அல்லவா? ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற உங்களுக்கும் ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 4வது அதிகாரத்தில் சாலமோன் கூட இருந்ததான பிரபுக்கள், அமைச்சர்கள், அவர்களை குறித்ததான தகவல்களை நம்ம யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக அவருக்கு சாப்பாடு செல்லும் செலவை குறித்து நம்ம பார்க்குறோம். அதற்காக அந்த சாப்பாடு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குரூப்பான ஆட்கள் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து சாப்பாடு என்ன செய்வாங்க, ஸ்பெஷலாக சாலமோனுக்கு கொண்டு வருகிறதான அந்த திட்டத்தை குறித்து நம்ம இதில் அழகாக 12 மாதமும் 12 ஏரியாக்கள்லேருந்து சிரமம் இல்லாமல் ஒரு மாதம் முழுக்க செய்தால் போதும், அப்புறம் அடுத்த வருஷம் அடுத்த அதே மாதத்தில் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 12 ஏரியாக்கள்லேருந்து நியமிக்கப்படும். எல்லாமே ஒரு ஆர்டர், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட, ஒரு திட்டத்தோட, நல்ல பெர்ஃபெக்டாக ஈஸியாக எதையுமே நம்ம ஆர்டராக செய்யும்போது நம்ம அது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆமாம், அதே போல் இவர் என்ன செய்ய எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுகிறது நம்ம இதில் பார்க்குறோம். அதில் ஸ்பெஷலாக என்னென்னா அவரவர் தம் அத்திமரத்தின் கீழும் என்ன செய்தாங்க, அத்திமரத்தின் நிழலிலும் அவரவர் தம் திராட்சை செடியின் நிழலிலும் என்ன செய்தாங்களாம், சுகமாய் குடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பாதுகாப்பான ஒரு சூழல், நல்ல அந்தந்த நாளில் மழை பெஞ்சுது, நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல சமாதானமாக சந்தோஷமாக, அரசியல் வாழ்க்கையும் நல்லா இருந்துச்சு, சமூக வாழ்க்கையும் நல்லா இருந்துச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம இதில் நம்ம பார்க்க முடிகிறது. சாலமோனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு திரளான ஜனங்கள் வந்தாங்களாம். இந்த நாளிலும் கர்த்தருடைய தன்னை கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு நல்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டத்தக்கதான கிருபை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. நம் நாட்களில் ஒரு சமாதானத்தை, ஒரு சுபிக்ஷத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளும்படியாக நாம் ஜெபிப்போம். இது என்ன செய்யப்படுதுன்னா 2ஆம் அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த சாலமோனுடைய ஆளுகையும் 1000 வருஷ அரசாட்சியும் ஒன்று போல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்கள் நம்ம அதற்காக நம்ம ஜெபித்து ஆயத்தமாக இருப்போம். நிச்சயமாக இப்படிப்பட்டதான ஒரு சுபிக்ஷமான நாட்களை கர்த்தர் தந்தருள்வாராக. ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம், இரக்கமும் கிருபையும் இருந்தான எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, சாலமோனுடைய நாட்களில் அமீனப்பா எப்படி ஒரு அமெரிக்கையாக அப்பா ஜனங்கள் வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அவரவர் தங்கள் அமீனப்பா ஸ்தோத்திரம் அப்பா, தங்களுடையதான விவசாயத்திலையும் தங்களுடையதான வேலைகள்லையும் தரித்திருந்தாங்க. நல்ல அமீனப்பா அந்த அத்திமரத்தின் நிழலிலும் திராட்சை செடி நிழலிலும் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டு நல்லா போஷிக்கப்பட்டாங்க, நல்ல சமாதானமாக சந்தோஷமாக இருந்தாங்க. கர்த்தாவே, இந்த சந்தோஷத்தை சமாதானத்தையும் நீர் மறுபடியும் எங்களுக்கு நீ தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்லன்னு சொன்னீங்களப்பா. உம்முடைய சமாதானத்தினால உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே எப்பொழுதும் நிறைவாய் காணப்படுவார். இந்த நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய விசேஷித்த ஞானத்தையும் விசேஷித்த வரங்களையும் எங்களுக்கு தந்துடணும். கர்த்தா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உமக்கு கர்த்தா அடையாளங்களாக சாட்சிகளாக திகழவும் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.